இந்தியன்ஸால அதிகமாக பயணிக்கப்படாத அறியப்படாத இடம் தாங்க இந்த உஸ்பெகிஸ்தான். ஓ சாரி, என் பின்னாடி ஒரு போலீஸ் வர உட்காந்துருக்காரு. If you go outside once, you should. நாளைக்கு கிளம்புறோம்ல, ஃபினிஷிங் டே. ஒரு பக்கெட்டா வாங்கிட்டேன். சென்ட்ரல் ஏஷியாவோட முதல் மெட்ரோ ஸ்டேஷன் இங்கே தாங்க திறக்கப்பட்டது. அதை பாருங்க, நான் மெட்ரோவுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காரு. இங்கே அந்த உஸ்பெகிஸ்தான் ஹோட்டலுக்கு கீழே தான் போயிட்டுருக்கோம். கரெக்டாக மேலே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அண்டர் கிரவுண்ட் சப்பேயில் போயிட்டுருக்கோம். இதெல்லாம் வந்து இந்த சோவியட் டைமில் கட்டின சப்பேங்க. உஸ்பெகிஸ்தான் ரிப்பப்ளிக் ஆஃப் உஸ்பெகிஸ்தான் ஆகிறதுக்கு முன்னாடி சோவியட் டைமில் கட்டின கட்டடம். இன்னும் அந்த சப்பேஸ் இன்னும் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க. எப்பா கூட்டமாக தாங்க இருக்குது இந்த டைம் மெட்ரோ. One minute. Only one ticket is enough. But if you go outside once, you should get new ticket. New ticket. I understand. அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த it's very comfortable for the tourists if you check out the different stations and the photographing. Okay. One ticket is really enough. So I can get in. This is everywhere. Okay, I can get down at one station, take a photograph, again another metro, yes, go to another station. Nice. அதாங்க 3000 ரூபாய். Stay inside. Don't go out. I understand totally. அவர் என்ன சொல்றாருன்னா, 3000 சோம் கொடுத்து இதை எடுத்தோம்ல, 24 ரூபா கொடுத்து இந்த ஒரு டிக்கெட் எடுத்துட்டா போறோம். நீங்கள் மெட்ரோவில் இறங்கி ஒரு 2 ஸ்டேஷன் தள்ளி இறங்கி அந்த ஸ்டேஷன் பிடிச்சிருந்தா வீடியோ எடுத்துக்கலான்றாரு. எடுத்துட்டு மறுபடியும் அடுத்த மெட்ரோவில் ஏறி அந்த மாதிரி நீங்கள் சுற்றி எவ்வளோ மெட்ரோவில் வேணால் போகலாமா. அவர் சொல்கிறாரு, இது வந்து நிறைய பேர் சூப்பராக யூஸ் பண்ணுவாங்க, நிறைய நீ வேஸ்ட் பண்ணுற, நான் என்ன பண்ணுறதுக்கு, நம்மளுக்கு 2 ஸ்டேஷன் அட்லீஸ்ட் மெட்ரோ காமிச்சா போகிறோம். இது எப்படி இருக்குது பாருங்கள். இதெல்லாம் வந்து சோவியத் டைமில் கட்டின ரயில்வே ஸ்டேஷன். வண்டி வருதுங்க, எல்லாரும் பார்க்குறாங்க. வருது மெட்ரோ வருது. ஓகே ஃபைன். இதை பாருங்க, ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் சொல்கிறாரு பாருங்க. இந்த எல்லோ லைனை தாண்டக்கூடாது, எல்லோ லைனை தாண்டினா ஃபைனு. மெட்ரோ வருது. இருட்டா பயங்கரமாக இருக்குங்க. ஆனா கூட்டம், பட் இட்ஸ் வெரி crowded, right? This time crowd heavy probably. Okay, because after walking a lot of people. Okay, இந்த எல்லோ லைனை தாண்ட கூடாதுங்க. இந்த தம்பி நம்மளுக்கு நிறைய ஹெல்ப் பண்றாருங்க. It's old train. Okay, it's really different trains, new, modern and old. Okay, it's a little bit noisy. Okay, we'll get inside here. முதல் முறை என் வாழ்க்கையில் உஸ்பெகிஸ்தானோட மெட்ரோவில் ட்ராவல் பண்ணுறேங்க. ஓகே. சென்னை மெட்ரோவில் நான் போனதே இல்லைங்க. இத்தனை வருஷமாக சென்னையில் பிறந்து வளர்ந்து சென்னை மெட்ரோவில் போனதே இல்லை. அந்த மெட்ரோ கட்டி ரொம்ப நாளாக போகணும்னு ஆசைப்பட்றேன். என் வாய்ஸ் நல்லா கேட்குதான்னு தெரில, ஏன்னா இந்த சத்தத்தில். என் பின்னாடி ஒரு போலீஸ் வர உட்காந்துருக்காரு. இந்த ட்ரெயின் ரூட் எல்லாம் கிளியராக போட்டிருக்காங்க பாருங்க. இங்க பாருங்க, ஒரு நார்மல் மெட்ரோ ட்ரெயின், லோக்கல் எலக்ட்ரிக் ட்ரெயினுக்கு எவ்வளோ கண்டக்டர்ஸ் வச்சிருக்காங்க பாருங்க, போலீஸ் வச்சிருக்காங்க. சாரி, இங்க பாருங்க எவ்வளோ பேர் வச்சிருக்காங்க பாருங்க சேஃப்டிக்கு. இவங்கெல்லாம் கண்டக்டர்ஸ், போலீஸ் எல்லாரும் ஏறிட்டாங்களான்னு பார்த்துட்டு கதவை சாத்தினதுக்கு அப்புறம் தான் இன்ஜின் டிரைவரே உள்ள ஏறுறாரு. ட்ரெயின் கிளம்புற வரைக்கும் நின்று பார்க்குறாங்க. இங்க பாருங்க, இந்த செவுத்துல மெட்ரோ ஸ்டேஷனோட ஒரு செவுத்துல எவ்வளோ கலைநுட்பத்தோட பண்ணியிருக்காங்க. ஸோ சென்ட்ரல் ஏஷியாவோட முதல் மெட்ரோ ஸ்டேஷன் கட்டி திறக்கப்பட்டது 1977. எங்கே? இதே உஸ்பெகிஸ்தானில் தாங்க. 1977 சோவியத் எராவாக இருக்கும் போது இதில் கட்டப்பட்ட, அதாவது இந்த உஸ்பெகிஸ்தானில் கட்டப்பட்டது தான் மெட்ரோ ஸ்டேஷன். திறக்கப்பட்ட முதல் மெட்ரோ ஸ்டேஷன். கட்ட ஆரம்பித்தது 72. ஃபஸ்ட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து 77 முடித்து இதே உஸ்பெகிஸ்தானில் தான் கட்டியிருக்காங்க, திறந்திருக்காங்க. இந்த உஸ்பெகிஸ்தானுக்கு அந்த பெருமை உண்டு. மொத்த சென்ட்ரல் ஏஷியாவோட முதல் மெட்ரோ ஸ்டேஷன் இங்கே தாங்க திறக்கப்பட்டது. எவ்வளோ கூட்டம் இருக்குது பாருங்க. ஆனால் ஆர்கனைஸ்டாக ஏற்றுறாங்க. இங்கே பாருங்க எவ்வளோ கூட்டம், சரியான கூட்டங்க. இது க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் ட்ரெயினே எடுப்பாங்க. ஸோ நம்மளோட இந்த ஆசை இதையும் நிறைவேற்றிட்டோம். மெட்ரோவை பார்த்துட்டோம், மெட்ரோலையும் ட்ராவல் பண்ணிட்டோங்க.
இந்த சோவியத் யூனியன் டைமில் கட்டப்பட்ட இந்த மெட்ரோ ஸ்டேஷனை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டோம், பார்த்தாச்சு, அதில் ட்ராவலும் பண்ணியாச்சு, இந்த ஆசையை நிறைவேற்றியாச்சு, அதை உங்களுக்கும் வெற்றிகரமாக காமிச்சாச்சு. ஓகேங்க, அடுத்த ட்ரெயின் வந்தோன்னே நான் ஏறி அடுத்த ஸ்டேஷனில் இறங்கி மேஜிக் சிட்டி போகிறேங்க. நான் இறங்கி ஏறினேன் இல்லைங்க, இதுக்கு முன்னாடி வந்து அந்த மெட்ரோ வந்து உங்களுக்கு நார்மலாக இருந்தது, இது கொஞ்சம் ஹைடெக்காக இருக்குது பாருங்கள், லேட்டஸ்ட் மெட்ரோ, இந்த மாதிரி ஸ்க்ரீன் எல்லாம் வச்சிருக்கு, அடுத்த ஸ்டேஷன் என்னன்னு காமிக்குது. மெட்ரோலேயே பாருங்கள் கேமரா, ஃபயர் வந்தால் ஃபயர் அலாரம் வந்து தண்ணி வர்றதுக்கு. இது கொஞ்சம் லேட்டஸ்ட் அண்ட் ஹைடெக் மெட்ரோன்னு நினைக்கிறேங்க. சரி இருங்க, நான் இறங்கிட்டு பேசுகிறேன், ரொம்ப கூட்டமாக இருக்குது. ஸோ 3 மெட்ரோ ஸ்டேஷன் பார்த்துட்டோங்க. நம்ம வந்து ஆக்சுவலாக 4 ஸ்டேஷனோ 5 ஸ்டேஷனோ ட்ராவல் பண்ணி வந்தோம். ஓகேங்க, நான் மேலே போயிட்டு வாங்க போகலாம், அப்படியே பேசிட்டே போகலாம் வாங்க. இப்போ வெளியே போகும்போது அந்த இதை காமிக்கணும். மாடர்ன் மீட்ஸ் ஹிஸ்ட்ரி. ஓகே, ஓ வெளியே போகிறதுக்கு காமிக்க வேணாமா, உள்ளே வரும்போது மட்டும் காமிக்கணுங்க. இதில் ஒன்று கார்டை காமிக்கணும், இல்லை டோக்கன் வைக்கணும். நான் பண்ணியிருப்பேன். வெளியே போகிறதுக்கு அது வேண்டாம், அவ்வளோதான். மேஜிக் சிட்டிக்கு போவோமா? மேஜிக் சிட்டி ஒரே ஒரு வேலைக்கு தாங்க போகிறேன், என் பையனுக்கு டாய் வாங்குறதுக்கு தாங்க. ஆனால் அது வர்த்தா என்னன்னு தெரியல. எந்த பக்கம் போகிறது? மேஜிக் சிட்டி இந்த பக்கமா? இந்த உஸ்பெகிஸ்தானில் இன்னும் இது மட்டும் தாங்க பண்ணல. வெண்டிங் மிஷின் யூஸ் பண்ணாமல் இருந்தேன், அதை யூஸ் பண்ணிடலாமா? 2 விஷயம் இருக்குங்க. இங்கே ஐஸ் டீன்னு ஒன்று இருக்குது, இங்கே ஒரு ஐஸ் டீ இருக்குது, கீழே ஒரு ஐஸ் டீ இருக்குது. ஆனால் இது வந்து இந்த ப்ளூபெரி என்னென்னமோ ஃப்ளேவர் போட்டிருக்கு, எப்படி இருக்கும்னு தெரில. கீழே ஒன்று இருக்குது, அது 10,000, இது 7,000. அது வந்து 70 ரூபா, இது 49 ரூபா. எது எடுக்கலாம்? ஏதாவது ஒன்று எடுக்கலாம் வாங்க. இதுதான் நிறைய காலியாக இருக்குது, இது பெருசாக காலியே ஆகலை. இப்போ இதுதான் நல்லாயிருக்கும், அதையே எடுப்போமா? இருங்க, ஐட்டம் நம்பர் என்டர் பண்ணலாம். 5,000, ஒரு 2,000, 7,000, 28. ஓகே, இது மடித்தா எடுக்காதாங்க, இதில் நோட்டு வேறு நோட்டு தான் வைக்கணும்னு நினைக்கிறேன். கொடுத்துருக்கேன், அந்த நோட்டு எடுத்துக்குதான்னு தெரில, பார்ப்போம். ஓகே, எடுத்துக்கிச்சுங்க, டெலிவரி வந்துருச்சு. உஸ்பெகிஸ்தானில் நம்ம எடுக்க போகிற முதல் ஐட்டம் ஐஸ் டீ. எடுத்துட்டேன், எப்படி இருக்குன்னு குடிச்சு பார்க்கலாமா? அப்படியே லைவில் ரியாக்ஷனை பாருங்கள். திறந்துட்டேங்க, இதை குடிக்க போகிறேன், எப்படி இருக்குன்னு பாருங்க. நல்லா தாங்க இருக்கு, நல்லா தான் இருக்கு. வெறும் ஐஸ் டீ மாதிரி இல்லை, 2-3 ஃப்ளேவர் கலந்துருக்கு. இந்த ப்ளூபெரி, ஸ்ட்ராபெரி இல்லை, இது வேற ஏதோ பழம், கிரேப்பு, இதெல்லாம் போட்ட மாதிரி இருக்கு. நல்லா தாங்க இருக்கு. இந்த பெப்சி கோக் எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி குடிக்கலாம். சரி வாங்க, நான் போயிட்டே பேசுகிறேன். எங்கே வந்திருக்கோம் பார்க்கலாம் இருங்க. ஒரு டிஃப்ரெண்டான ஏரியாவில் வெளியே வந்திருக்கோங்க. ஐ லவ் உஸ்பெகிஸ்தான். சூப்பருங்க, இதுதான் நான் தேடிக்கிட்டு இருந்தேன், அதை கண்டுபிடிச்சிட்டேன். இதை தாங்க நான் தேடிக்கிட்டு இருந்தேன், இது எங்கேயாவது கிடைச்சா நல்லா இருக்கும்னு. கிடைச்சிருச்சு. உஸ்பெகிஸ்தான் தாஷ்கண்டோட இரவு வாழ்க்கை எவ்வளோ ஒரு மாதிரி பரபரப்பாக, அதே நேரத்தில் ஒரு ஆர்கனைஸ்டாக இருக்குது பாருங்கள். டிராஃபிக், எவ்வளோ டிராஃபிக் பாருங்கள். ஆனால் ஒரு பைக்கு கூட உங்களால் பார்க்க முடியாதுங்க இங்கே. இந்தியன்ஸால அதிகமாக பயணிக்கப்படாத, அறியப்படாத இடம் தாங்க இந்த உஸ்பெகிஸ்தான். எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க கண்ட்ரி. எப்பவுமே ஒரு மாதிரி பரபரப்பாக இயங்கிக்கிட்டே இருக்குங்க. ப்ளஸ் சேஃப்டி. என் கூட அந்த மெட்ரோவில் வந்த பையன் அதான் சொன்னான், அதான் நம்ம அந்த அமீர் ஜுபேர் ஸ்கொயரில் மீட் பண்ணோம்ல, அதை நான் அப்போ எடுக்கல ஆக்சுவலாக வீடியோ. இது வந்து அவ்வளோ சேஃபஸ்ட் பிளேஸ் ஆங்க, எஸ்பெஷலி இந்த பார்ட் ஆஃப் உஸ்பெகிஸ்தான், இந்த தாஷ்கண்டில். இங்கே பார்த்தீங்கன்னா நான் கூட பார்த்தேன் நிறைய இடத்துல வந்து இந்த குழந்தைங்களாம் அப்பா அம்மா விட்டு முன்னாடி ஓடுறாங்க. அது மட்டும் இல்லையா, ஸ்கூல் முடிச்சு சின்ன பிள்ளைங்களே தனியாக விட்டுருவாங்களாம். ட்ரெயினில் வரத்துக்கு என்ன நேரம் ஆனாலும் கவலைப்பட மாட்டாங்களாம். ஏன்னா இங்கே வந்து ஒரு மக்கள் ஒரு பர்சன் இன்னொரு பர்சனை ட்ரஸ்ட் பண்ணுறாங்களாம். மெட்ரோலலாம் என்னதான் கூட்டம் இருந்தாலும் அந்த பிட் பேக்கெட், திருட்டு, அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கவே இருக்காதான். தயவு செஞ்சு உங்களுக்கு ஏதாவது ஒரு கண்ட்ரி ட்ராவல் பண்ணணும்னு இருந்ததுன்னா உஸ்பெகிஸ்தானையும் உங்கள் பக்கெட் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. அருமையான கண்ட்ரி. நேற்று இருந்ததோட இன்னும் பிரம்மாண்டமாக இருக்குங்க இந்த மேஜிக் சிட்டி இன்னைக்கு. சரி வாங்க, வழக்கம் போல் போயிட்டு நம்ம 1 மீல் பர் டே, ஒரு நாளைக்கு நான் 1 மீல் தாங்க சாப்பிட்றேன். காலைல மதியானம் சாப்பிட்றதில்ல, நைட்டு மட்டும் தான் சாப்பிட்றேன்.
ஏன்னா ஃபுல்லாக சாப்பிட்டா வெளியே சுற்றுறது கஷ்டம். அது வேறு எதுவுமே இல்லை, அதே தான் சாப்பிட போகிறோம் 3வது நாளும். KFC Day 1 KFC, Day 2 KFC, Day 3யும் KFC. போய் சாப்பிட்டுட்டு என் பையன் இல்லைனா ஃபஸ்ட்டு டாய் வாங்கிட்டு அதுக்கப்புறம் KFC சாப்பிட்டு வாங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 20 நிமிஷம் லைனில் நின்று வாங்கிட்டாங்க. இதுதான் நம்மளோட இன்றைக்கி பிரம்மாண்டமான சாப்பாடு. நாளைக்கு கிளம்புறோம்ல, ஃபினிஷிங் டே. ஒரு பக்கெட்டாக வாங்கிட்டேன். 3 இந்த பெரிய லெக் பீஸ் சிக்கன், விங்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிப்ஸு, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு, ஒரு பெப்சி. சாப்பிட்லாமாங்க? KFC என்னோட ஃபேவரெட்டுங்க. தனி டேஸ்ட். சரிங்க, நான் பொறுமையாக மொத்தமாக சாப்பிட்டு நான் பொம்மை வாங்க போயிட்டு பேசுகிறேன். சரிங்க, நம்ம கிளம்பலாம். போயிட்டு ரூமுக்கு போயிட்டு பேசுகிறேன். நடுவில் ஒரு இடம் போகலான்னு இருக்கேன். முடிஞ்சால் போவேன், இல்லை டயர்டாக இருக்குங்க ரூமுக்கு போயிடுவேன்.